விவசாயிகள் நாற்று பண்ணையிலிருந்து கொண்டு வரப்பட்ட தரமான மரக்கன்றுகளை தோட்டத்துல இறக்கி அடுக்கும்போது சில வழிமுறைகளை கையாளுவது கன்றுகளோட ஆரோக்கியத்திற்கும் நடவு வேலைகளை எளிதாக்குவதற்கும் மிகவும் உதவிகரமா இருக்கும். நிழலான இடத்தை தேர்வு செய்தல். கன்றுகளை வாகனத்திலிருந்து இறக்கியவுடன் நேரடியா வெயில் படாதவாறு பெரிய மரங்களோட நிழலிலோ அல்லது தற்காலிகமா ஒரு நிழல் பந்தல் அமைத்தோ அதற்குள்ள அடுக்கி வைக்கணும். உயரமான மற்றும் குட்டையான கன்றுகளை பிரித்தல். உயரமான மரக்கன்றுகளை பின்புறமோ, குட்டையா அல்லது சிறிய கன்றுகளை முன்புற வரிசையில அடுக்கணும். மண் தரை அமைப்பு. கன்றுகளை அடுக்க பயன்படும் தரைப்பகுதி சமமாகவும் கற்கள் அதிகமா இல்லாத மாதிரியும் இருக்கணும். சுற்றுச்சூழல் மாற்றம். நர்சரியில ஒரு குறிப்பிட்ட தட்பவெட்ப நிலையில வளர்ந்த மரக்கன்றுகள் உங்கள் தோட்டத்து மண்ணுக்கும் காற்றுக்கும் பழகுவதற்கு 4-5 நாள் அல்லது 1 வாரம் தேவைப்படலாம். எளிதான பராமரிப்பு. கன்றுகளை வரிசையை அடுக்கி வைக்கும் போது பூவாளி கொண்டு அனைத்து கன்றுகளுக்கும் சமமாக தண்ணீர் ஊற்றுவது எளிதா மாறும். கன்றுகளின் தரம் அறிதல். ஏதேனும் கன்றுகள் பட்டுப்போயோ அல்லது பூச்சி தாக்குதலோட இருந்துச்சுன்னா அவற்றை எளிதாக கண்டறிந்து தனியாக நம்ம பிரிச்சிடலாம். வேகமான நடவு பணி. உயர வாரியாகவும் ரகங்கள் வாரியாகவும் பிரித்து அடுக்கி வைக்கிறதுனால தோட்டத்துல குழிகளுக்கு கொண்டு போய் நடுவதற்கு ஆட்களுக்கான வேலை சுலபமா மாறும். கன்றுகள் வாடுதல். கன்றுகளை நிழல்ல வைக்காம நேரடியா வெயில்ல அப்படியே இறக்கி வைக்கிறதுனால கவரில் உள்ள மண் சீக்கிரம் சூடாகி வேர்கள் வெந்து கன்றுகள் முற்றிலும் காஞ்சு போயிடும். மண் உதிர்தல். மரக்கன்றுகளை ஒன்றின் மேல் ஒன்றாகவோ குவியலாகவோ வைக்கும்போது அவை பாதிப்புக்கு உள்ளாகும். தனித்தனியா நெருக்கமா வரிசையா அடுக்கி வைக்கணும். அப்படி அடுக்கி வைக்கும் போது பைகள் தரையில சாய்ந்து விடாமல் இருக்கும். வளைந்த வளர்ச்சி. கன்றுகளை அதிக நாட்கள் நிழலிலே மிக நெருக்கமா வச்சிருந்தோம்னா சூரிய ஒளிக்காக அவை ஏங்கி பலவீனமாகவும் வளைந்தும் வளர தொடங்கும். கன்றுகளை தோட்டத்துல இறக்கி 4-5 நாட்களுக்குள்ள நடுறது மிகச்சிறந்தது. இறக்கிய அன்னைக்கு மர நாற்றுகளின் கவரிலிருந்து தாய்மண் வெளியே வராதவாறு குறைவான வேகத்துல, அதாவது பூவாளி பயன்படுத்தி தண்ணீர் விட்டு பராமரிக்கணும். நீங்க வேகமா தண்ணீர் வரக்கூடிய ஹோஸ் பைப்பை கொண்டு தண்ணீர் கொடுக்கும் போது பையில உள்ள மண்ணு வெளியேறி வேர்கள் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அப்படி வேர்கள் வெளியில தெரிந்தா கன்றுகள் இறந்து போக வாய்ப்பு அதிகம். ஒவ்வொரு மரக்கன்றுகளும் மதிப்பானது என்பதை உணர்ந்து நாற்றுகளை மென்மையாக கையாளணும். நாற்றுகளை இடமாறும் போது நாட்டின் தண்டு பகுதியை நேரடியா கையால் பிடிச்சு தூக்குனா மண்ணில் இருந்து வேர்கள் பிரிந்து நாற்றுப்பையிலிருந்து நாற்றுகள் தனியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நாற்றுப்பையை பிடிச்சுதான் தூக்கணும். காரோட டிக்கில நாற்றுகளை கொண்டு போனா பண்ணைக்கு போன உடனே வெளியில எடுத்து அடுக்கி வைக்கணும். காரிலேயே பல மணி நேரங்கள் வைக்கக்கூடாது. நாற்று பண்ணையிலிருந்து மரக்கன்றுகள் எடுத்து வரும்போது கவரில் இருக்கும் நாற்றுகளின் வேர்கள் அசைவு ஏற்பட்டிருக்குங்கிறதுனால 4-5 நாட்கள் வரை நிழல்ல வைத்து பராமரித்து அதற்கு பிறகு நடணும். நாற்றுகளை தரையில நிமிர்ந்த நிலையில நேராக அடுக்கி வைக்கணும். நாற்றுகளை தரையில சரிந்தோ சாய்வாக படுக்க வைத்தோ அடுக்கக்கூடாது. இதெல்லாம் நாம கடைபிடிச்சோம்னா கன்றுகளோட பிழைப்பு திறன் அதிகமாகும். இதுதான் நடவுக்கு முன் மரக்கன்றுகளை கையாளும் வழிமுறைகள்.